ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சிந்து பைரவி பார்க்க போகிற சிந்து பைரவியில் நம்ம தம்பி இருக்காரே, அவர் அப்படியே பெரிய அந்த ஜாக்கி ஜான் நினப்புன்னு நினைக்கிற மனசில் இவர் வந்துட்டு நீ தானே என்ன கடத்தின, நீ தானே என்ன கடத்தினேன்னு சொல்லிட்டு 2 அடி வாயிலே வாங்கிட்டு ஒரு பக்கம் ஃபாலோ பண்ணிட்டு போகிறாராமா வண்டியில். ஏன்டா தம்பி உனக்கு இந்த விபரீத விளையாட்டு, கம்முன்னு உட்காந்துக்கிறதுல நீ பச்சை புள்ளன்னு எங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு இவங்களோட ரியாக்ஷனு. அதுக்கப்புறம் இங்கே இந்த குத்து நடந்தாலும் ஆறுமுகத்தை உரண்டை இருக்கிறாங்க நம்ம மகாவது. பைரவி சொன்னதுக்காக நீ இப்படி ஒரு நல்ல வியாபாரிங்களை ஹர்ட் பண்ணி அனுப்பிட்டப்பா, ரொம்ப தப்பு. முன்ன நல்ல விலைக்கு வந்தாங்க, இதுக்கப்புறம் கம்மியான விலைக்கு தான் வருவாங்க. நீ ஏன் சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கே, டே காட்டெருமை, ஏன்டா அந்த வேலையை பார்க்குற அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. இவங்க இங்கே ஒரு பக்கம் கேம் விளையாடுறது தெரியாமல் நம்ம ஆறுமுகம் தின்னு முழிக்கிறாங்க. ஏங்க இத்தனை வருஷமாக கூட இருக்காங்க, ஒரு விஷயத்தில் கூட சந்தேகம் வரல, என்னால் அவங்க யாரும் கெட்டவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. என்ன பண்ணுறது, சொந்தம்லாம் தான் இப்போ குழி தோண்டி புதைக்குதே நம்மளை அப்படிங்கிற மாதிரி ஆச்சு இவங்களோட ரியாக்ஷன். இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஏன் அவங்க ஃபோன் எடுக்கலன்னு எனக்கு தெரியலங்கிறாங்க. மறுநாள் காலையில் இங்கே வந்துட்டு மறுநாள் காலையில் விடிஞ்சோடனே நம்ம பார்த்துக்கலாம், அது வரையும் உனக்கு டைம்னு சொல்லி வாங்கி கொடுத்துட்டாங்க. இங்கே இது நடந்தாலுமே நம்ம சிவா ஒரு பக்கம் வாமிட் எடுத்தோடனே நம்ம ஸ்னேகா வந்து நின்றுட்டு என்னாச்சுன்னு சொல்லி கேட்க தொட்டு பார்க்குறாங்களாமா. டே தொடாதடா காட்டுப்பூச்சி அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இன்னும் ஒரு வாரம் நீ இங்கே தானே இருப்பேன், நான் பார்த்துக்கிறேன், நான் நினச்சதை செய்யாமல் விட மாட்டேன், நீ ரியாக்ஷன் வேறு மாதிரி விடுற. சிவாவுக்கு வாய்ஸ் சரியில்லைன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து அன்னபூர்ணி அம்மாட்ட ஃபோனை கொடுத்தவங்க சிந்து போய் அவன் அடம்பிடிக்கிறாங்க. இங்கே கொடைக்கானல் போகிறாங்களாம், கொடைக்கானல். சரி, இங்கே ஒரு பக்கம் இவங்க இதை சொன்னாலுமே நான் காலையில் நீ போமா, டிரைவர் அங்கிள் தெரிஞ்ச அங்கிள் இருக்காங்க, நான் பார்த்துக்கிறேன்னு இவங்க சொல்ல, அதுக்கப்புறம் நான் காலையில் போய் என் சிவாவை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இவங்க ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்குது. ஸ்னேகாவோட நினப்பு பொய்யாக போகுது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் பைரவி ஒரு பக்கம் எதிர்பார்த்த ஆட்கள் வரவே இல்லைங்க. உடனே இவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, பெட்டு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க.